வென்ஸ்டே மார்னிங் காலையில் எழுந்த கையோட ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் வந்து முழிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதுளம்பழத்தோடைய முகத்தில் தான். ஏன்னா ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்டு. இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் நீங்கள் பால் டீ காஃபிலாம் எடுத்துக்க தேவையில்லை, வெறும் ஜூஸாகவே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2ஆக பிரித்து நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேயும் கொஞ்சம் வந்து வெளியிலையும் ஸ்டோர் பண்ணி டெய்லி நாங்கள் வந்து இதான் எடுத்துகிட்ருக்கோம். இந்த பழம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் இருக்குது, ரொம்ப பெரிய பழம் கிடையாது. அதனால நான் ஒரு 7-8 பழம் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து மாதுளம்பழம் உரிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க்கு தான். நான் ரொம்ப டைம் எடுத்துலாம் பண்ண மாட்டேன். 2ஆக கட் பண்ணி அப்படியே கையால் உளுத்து விட்ற மாதிரி பண்ணிவிட்டு ஈஸியாக வந்துடும் அது. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியுது. இல்லை மாதுளம்பழம் உரிக்கிறது சோம்பேறித்தனம் படுற மாதிரி ஃபஸ்ட்லாம் நான் அப்படி தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் டெக்னிக் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா செம டென்ஷனாக இருந்திருப்பேன். ஏன்னா நிறைய பழம் உரிக்கிற மாதிரி இருக்குது. பாப்பாக்கும் தம்பிக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அரைச்சிடுவேன். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்ற மாட்டேன், லைட்டாக தண்ணி ஊற்றி அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த பேட்ச் போட்டு தான் எனக்கு எடுத்துப்பேன். ஹஸ்பண்ட் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்துப்பாங்க, இது எடுத்துக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபில்டர் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு மட்டும் தனியாக அந்த டீலாம் வடிகட்டுவோம் இல்லையா, அந்த ஃபில்டரில் தனியாக வடிகட்டணும். ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது, அவள் குடிக்கவே மாட்டாள். தம்பி குடிச்சுப்பான். ஸோ அவங்க 2 பேருக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி 2 டைம் ஃபில்டர் பண்ணி நாட்டு சர்க்கரை போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா நான் எனக்கு போட்டு நான் குடிச்சுப்பேன். ஸோ மார்னிங் இப்படி தான் ஆரம்பிக்குது டெய்லி. இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் இது. சாப்பிட்டது இல்லைனா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணார், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஸ்டைலில் தான் எப்போவுமே கிச்சடி செய்கிறோம். கிச்சடினா ஒன்று ரவா இல்லைனா வந்து சேமியாவில் செய்வோம். இது 2மே கலந்தது. எப்பவும் போல் கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான காய் போட்டுக்கணும். நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் பச்சை பட்டாணியும் போட்டிருக்கேன். நல்லாவே வதங்கணும் அது. அதுக்கப்புறமா தக்காளி ரொம்ப ரஃப்பாக சாப் பண்ணி போடணும். அது வதங்கணும்னு அவசியமே இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு 2-3 தடவை சாட்டே பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா நம்ம வந்து சேமியா எடுத்து அது வந்து வறுத்தும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேமியா அப்படியே தான் போடுறேன். இதில் ப்ரொப்போர்ஷன் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2 கப் சேமியாவுக்கு ஒரு 1/4 கப்பு இல்லை 1/2 கப் அளவுக்கு தான் வந்து ரவை ஆட் பண்ணணும். இப்போ 1 கப் சேமியாவுக்கு நீங்கள் 2 கப் தண்ணி எடுப்பீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1:2 ரேஷியோவில் நீங்கள் வந்து தண்ணி அளந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் தண்ணி பத்தலைனாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தண்ணி வந்து பக்கத்துலேயே சுட வச்சு இல்லை கெட்டில் இருந்தால் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உப்பு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். தக்காளி முழுசாக அப்படியே தெரியணும், தக்காளி வதங்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அட்லீஸ்ட் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், யம்மியாக இருக்கும். லன்ச் வேலையும் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள். நேற்று வச்ச காரக்குழம்பு இருந்தது, ஸோ அதை வச்சு இன்றைக்கும் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மட்டும் லன்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஸோ அவங்களுக்கு காலையிலே பொரியல் செஞ்சு கொடுத்துடணுன்றதுக்காக காலிஃப்ளவரும் கேரட்டும் போட்டு ஒரு ஸ்டர் ஃப்ரை மாதிரி செய்யலான்ட்டு அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன். நாங்கள் எப்போவுமே வந்து இந்த புளிக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் வச்சோன்னா 2 நாளைக்கு வர மாதிரி சேர்த்தே தான் வைப்போம். ஏன்னா எனக்கு வந்து மறுநாள் வச்சு சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். மாங்காய் முருங்காய் சாம்பார் கூட அப்படி தான். நார்மலான சாம்பார்னால் விரும்ப மாட்டேன். மாங்காய் முருங்காய் போட்டு வைக்கிற சாம்பார் வந்து மறுநாள் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ வச்சாலுமே இந்த 3 குழம்பெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவே தான் வைக்கிறது, 2 நாளைக்கு சேர்த்தே தான் வைப்போம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க அதவே எடுத்துகிட்டு போயிடும். 1 கப்பு வந்து அதுவும் கொஞ்சமாக தயிரும் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். அதனால் எதுவும் செய்ய வேண்டாம், பொரியல் மட்டும் செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. நல்லதாக போச்சு, நம்ம லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் செய்கிறேன். காலிஃப்ளவரும் கேரட்டையும் அப்படியே வந்து எண்ணெயில் கடுகு மட்டும் போட்டு எண்ணெயில் அப்படியே போட்டு ஸ்டர் ஃப்ரை மாதிரி பண்ணணும். இதுக்கு உப்பும் பெப்பரும் தான் போடணும். இது ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது, லைட்டாக குக் ஆனால் போதும். ஆக்சுவல் ரெசிப்பியில் பெப்பர் தான் போடணும். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், கிச்சனில் இருக்க எல்லா கண்டெய்னர்ஸுமே வாஷ் பண்ணி காய வச்சு எல்லா மசாலாஸுமே புதுசாக அரைச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் பெப்பர் இல்லைன்றதுனால மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காலையிலேக்கு அந்த கிச்சடிக்கு தேங்காய் சட்னி வந்து செஞ்சிட்ருக்கேன். தேங்காய் சட்னியும் அதுவும் அவ்வளோ சூப்பரான காம்பினேஷன். ஸோ திக்காக நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி எதையாக இருந்தால் நல்லா ஊற்றி பெரட்டி சாப்பிடுவோம். அதனால் திக்காலாம் எதையுமே அரைக்கவே முடியாது, கொஞ்சம் தனியாக தான் அரைப்போம் நாங்கள். இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாண்டியில் இன்றைக்கி நல்ல மழை. காலையிலே இருக்கிற சூடெல்லாம் தணிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பரான ஒரு மழை. காலையிலே கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி அதை பார்த்துட்டு அப்புறமா வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னும் வந்து சட்னி தாளிக்கலையான்னு கத்திட்டு இருந்தாங்க. நான் குடுகுடுன்னு வந்து ஐயோ இதோ தாளிச்சிட்டேன் அப்படின்ட்டு கடைன்னு எடுத்துகிட்டு போய் வச்சு அவங்க கூடயே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்றோம். எப்போவுமே எங்கள் வீட்டில் டைமுக்கு சாப்பாடு மட்டும் நடந்துடும். எது நடக்குதோ இல்லையோ டான்னு மணி அடித்தா சாப்பாடுன்ற மாதிரி கரெக்டாக உட்காந்து சாப்பிட்ருவோம். ஸோ எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எந்த வேலை இருக்கோ இல்லையோ இந்த வேலை மட்டும் நிற்கவே நிற்காது. ஸோ பாத்திரம் கழுவுற வேலை இருந்தது. காலையிலே அதையும் கையோட முடிச்சு வச்சுட்டு அதோட டே ஃபுல்லாக பசங்க கூட விளாடலாம், எடிட் பண்ணலாம், நம்ம தூங்கலாம், படம் பார்க்கலாம், இது எல்லா வேலையும் செய்யலான்ட்டு அதையும் கையோட சாப்பிட்டுட்டு வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். காலையிலேயே நின்று ரசிக்க முடியல மழை பெய்யறப்போ. ஸோ பேஞ்சு முடிச்சதுக்கப்புறமாவது வந்து பார்க்கலான்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பாப்பா கிட்ட போய் விளையாடிட்டு அவளை வந்து தூங்க வச்சாச்சு. அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது தூங்குவாங்க. அதை நம்பி தான் நான் வந்து ரொம்ப நாள் வச்சுருந்த இந்த ப்ளவுஸ் பெண்டிங் வேலையை செய்யலான்னு ஆரம்பித்தேன். ஆனால் இதை நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே திரும்பவும் மேடம் ஏஞ்சிட்டாங்க. இது நடுவில் கேப்பில் ஃப்ளவினும் வந்து பாவம் அவனும் இந்த பசில்ஸ் வந்து அவள் தூங்குறப்ப தான் எடுத்து விளையாடலாம், இல்லைனா அவள் களைச்சி போட்டுருவா. ஸோ அவனும் வந்து எடுத்து வச்சு விளையாடலான்னு அப்போ தான் எடுத்து வச்சு பாதி செட் பண்ணிகிட்டு இருந்தான். மேடம் ஏஞ்சி வந்துட்டாங்க. ஸோ அவனாலையும் அதை செட் பண்ண முடியல. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பசில்ஸு இன்னொரு நான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு இந்த மெக்கானிக்கல் செட்டு, அந்த ட்ரேஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஹாலிடேஸில் அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்லி இந்த பசில்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரெயினை வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து மாற்றும். அவங்களுடைய திங்கிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரிலாம் அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. திடீர்னு பாப்பா ஏஞ்சி வந்ததும் பசில்ஸ் எல்லாம் அப்படியே நிறுத்தி எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க களைச்சி போட்ட ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீடை பெருக்கி விட்டுட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு. அவங்க 2 பேருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு வந்து படுக்கிறதுக்கு 2:30 ஆகிடுச்சு. பசங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டேன். நான் தான் மதியத்தில் தூங்கவே மாட்டேனே, பேய்க்குட்டி மாதிரி முடிச்சுட்டே இருப்பேன். சரி எடிட்டிங் வேலையாவது பண்ணலான்னு எடிட்டிங் பண்ணேன். கொஞ்சம் நேரம் நாடகம் பார்த்தேன். அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். 3:30 போல் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு அவங்களுக்கு க்ரீன் டீ போட்டு கொடுத்துட்டு இந்த காலைல பிளான்ச் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் இருந்தது, அதையும் வந்து பக்கோடா மாதிரி போட்டு எல்லோரும் மெத்தைக்கு எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்படி தான் என்னுடைய ஹாலிடே வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போகிறோம். அதையும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கீப் இன் டச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஆஸ் ஆல்வேஸ்.